இயற்கையே வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பேராபத்திலும் தன்னை காத்துக்க இல்ல தன்னுடைய ஜெனரேஷனை உருவாக்க தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்ல. குளிர்காலமே இருக்காதா? வெயிலோட தாக்கம் அடுத்த ஜனவரியிலேயே தொடங்கிடும். இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் அந்த வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறது கடந்த ஒரு 2 வருடமாவே இருக்குதான் இல்லைங்களா? இல்ல இயல்பாவே இந்த பேட்டர்ன் இருக்குன்னா, ஜூன் அ ஜூலை மாதத்திலயும், ஜூன் மாதத்திலயும் 40°C வரலாறுல பதிவாகாத அளவுக்கு பதிவானுச்சு. ஓகே, ஸோ அப்போ கடந்த வருடமும் இதே வெயில் இருந்திருந்தா, அந்த 40 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை எப்படி போணுச்சு? ஓகே. இந்த வருஷம் தான் போயிருக்கு. ஸோ அந்த அந்த வெப்பநிலை அதிகரிப்புங்கிறது நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வருடம் அது எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இருக்கு. ஸோ அது அந்த எலினோவோட இம்பாக்ட் கிளியரா தெரியுது. ஏன் சென்னையே எடுத்துக்கங்க. தினசரி மழை பதிவானாலும் மறுநாள் பகல் நேரத்தில எவ்வளோ வெயிலோட தாக்கம் எப்படி இருக்கு? ஆமா. ஒரு டூ வீலர்ல போனீங்கன்னா உங்களுக்கு அத ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த இந்த இயர் வந்து மத்த இயரோட டிஃபரெண்ட்ங்கிறத அத புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. ஒரு சமீபத்தில நான் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். ஏதோ ஒரு நாவல் பழ மரத்தில வந்து அதிகப்படியான நாகப்பழங்கள் காய்க்குது. இதுவுமே கூட ஒரு விதமான எல்னினோட எஃபெக்ட் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது உண்மையா அது? இல்ல அது எல்லினோட எஃபெக்ட் இல்ல. நாவல் மரத்தில நாவல் அதிகமா காய்ச்சிருக்கு இந்த வருஷம். மாமரத்தில மா விளைச்சல் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. தென்னை மரங்கள்ல தேங்காய் அதிகமா காய்ச்சிருக்கு. இது எல்லாமே என்ன காரணம்னா, அதிகமா விளைச்சல் இருந்தா வறட்சி வரும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இயல்பாவே மரங்கள், செடிகளுக்கு என்ன தன்மைனா, அதுக்கு ஒரு ஏதுவான ஒரு சாதக சூழல் இருந்துச்சுன்னா, அது கிளைகள் வெடிக்கிறது, புதிய தளிர்கள் வர்றது, இலைகள் வர்றது இதெல்லாம் கவனத்த செலுத்தும். ஆனா, இயற்கை ரீதியா ஒரு வறட்சி வரப்போது, ஏதோ ஒரு பிரச்சனை தனக்கு வரப்போகுது அப்படிங்கிறப்போ, அந்த கிளைகள், புதிய இலைகள் இதெல்லாம் வளர்றத தவிர்த்துட்டு, தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து சத்தையும் இந்த காய்கள்ல நிச்சயமா குடுக்கும். காமிச்சுரும். ஏன்னா, அடுத்தது மரக்கன்றுகள் வளரணும். இந்த காய் மூலமா தான் விதை வந்து அட்லீஸ்ட் வந்து இப்ப நம்பளால தற்காத்துக்க முடியாது. ஸோ, அடுத்து இந்த விதைகள்னால ஒரு செடி வளர்ந்து வரட்டும். அது இந்த பிரச்சனை சூழல வந்து எளிதா எதிர்கொள்ளும். அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு மரங்கள்லயுமே எப்பயுமே காய்ப்பு அதிகமா இருக்கிறது. ஒண்ணும் இல்ல எளிதா தங்களது தோட்டங்கள்ல விவசாயிகளுக்கு தெரியும். எந்த மரம் வந்து பட்டு போக போதோ, ஒரு எலுமிச்சை மரமோ, இல்ல நார்த்த மரமோ, இல்ல மாமரமோ ஏதோ ஒரு செடி பட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு முந்தைய வருஷத்துல அதிகமா காய்ப்பு இருக்கும். ஓகே. என்னன்னா, அதுக்கு ஏதோ ஒரு இன்டர்னலி பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ, அந்த காலகட்டத்தில அந்த செடிகள், மரங்கள் என்ன பண்ணும்னா, காய்ப்பு அதிகமா குடுத்தா, அடுத்த ஜெனரேஷன உருவாக்கணுங்கிறதுக்காக காய்ப்பு அதிகமா குடுத்துரும். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா, இயற்கையே வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பேராபத்திலும் தன்னை காத்துக்க, இல்ல தன்னுடைய ஜெனரேஷன உருவாக்க தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அது வந்து நார்மலா வறட்சி, வெப்பநிலை அதிகமா இருக்க போது, மழைப்பொழிவு குறைவா இருக்க போதுங்கிற காலகட்டத்திலலாம் இது நடந்திருக்கு. ஸோ, நடந்திருக்கு. அதே போன்ற ஒரு நிலை தான் கடந்த ஒரு 5 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு அதிகப்படியான விளைச்சல் வந்திருக்கு. இதனால விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா, இத வந்து நேரடியா நம்ம அப்படி கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஆனா, ஓகே. அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் பூர்வமான காரணம் இதுதான். இதுவும் ஒரு காரணி அப்படின்னு இதுவும் ஒரு எடுத்துக்கலாம். காரணமா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. பொதுவாவே நம்ம தமிழகத்தில பார்த்தீங்க அப்படின்னா, மழை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னா, சென்னையில வெள்ளம் வந்தாலோ, இல்ல வேற எங்கேயோ தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்தா மட்டும் தான் அது பெரிய மழை. இல்லன்னா மழையே இல்ல அப்படின்ற ஒரு மனநிலம் மக்கள்கிட்ட வந்துருச்சு. இந்த வாட்டி சென்னையில வெள்ளம் கண்டிப்பா வரும் அப்படின்றீங்களா? இல்ல இது மக்கள்ட்ட வந்த மனநிலையா எனக்கு தெரியல. ஓகே, இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ற மாரி இருக்கு. ஓகே, ஓகே. ஒட்டுமொத்தமா மீடியாவே வந்து சென்னைனா தான் இப்ப இல்ல நாம அந்த தம்ப்நெயில்லாம் அப்படிதான் பார்க்குறோம். முழுக போகிறது சென்னை அதான் நம்ப அப்படிதான் செட் பண்றது தானே. ஓகே, நம்ம ஓகே. மீடியா செட் பண்றது தான் நான் ஓகே, சொல்ல வரேன். ஓகே. என்னன்னா, இப்போ வந்து தண்ணீர் பிரச்சனை, வெப்ப அலைகளால பிரச்சனை, திருவாரூர் மாவட்டத்துலலாம் பல இடத்துல வந்து அந்த தென்னை மரங்கள்லாம் போயிட்டுருக்கு. சொல்றீங்க. ஸோ இதெல்லாம் எதையுமே நம்ம கவனத்துல எடுத்துக்கல. பெருசா பேசப்படல. என்ன காரணம்னா, சென்னையில தினசரி மாலை நேரத்துல மழை மழை பதிவாகிட்டு இருக்கு. பதிவாயிட்டு இருக்கு. அது சென்னையில மட்டும் தான் பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க திருத்தணி போனீங்கன்னா அங்க இல்ல. புறநகர் பகுதிகள்ல விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல பெரிதாக இல்ல. மழை இல்ல. ஸோ இது வந்து இதுவே சென்னையில இந்த நிலை இருந்துச்சுன்னா, இப்ப தண்ணீர் பற்றாக்குறையோ, இல்ல பெரும் வறட்சியோ இது ஏற்பட்டுச்சுன்னா, தமிழ்நாடு அளவுல இது பெருசா பெருசா பேசப்பட்டிருக்கும். பேசப்பட்டிருக்கும். ஆமா. அது தமிழ்நாடு அளவுலங்கிறத தாண்டி நம்ம தான் அத அதிகமா பேசியிருப்போம். பேசியிருப்போம். ஸோ அதனால தான் சென்னையில் வெள்ளம் வந்தா தான் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, வடகிழக்கு பருவமழையே இந்த வருஷம் அதிகங்கிறதுக்கே சென்னையில வெள்ளம் வரணுங்கிற மாரி ஒரு கான்செப்ட் ஆமா. வந்துருச்சு. அப்படி ஒரு பயாஸ் உருவாயிடுச்சு. ஒரு சென்னையில நார்மல் ரெயின்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த வருஷம் மழை ஒண்ணும் இல்லப்பா இல்ல. அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஆமா. இது எல்லாமே நம்ப செட் பண்ற நரேட்டிவ் மாரி தோணுதோன்னு எனக்கு ஒரு எண்ணம். என்னன்னா, மீடியா வந்து எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் குடுக்கணும். குடுக்கணும். இன்னும் சொல்லப்போனா, சென்னைய தாண்டி பிற மாவட்டத்தில இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, ஒரு நெல் விவசாயி பாதிக்கப்பட்டா, அது 1 வருட பிரச்சனை. ஓகே.
3 வருடம் பாதிக்கும். அவங்களோட பொருளாதாரம் 3 வருடம் ஒரு வருஷம் அவங்க விவசாயம் பண்ணலன்னா, அவங்களோட பொருளாதாரம் 3 வருடம் பாதிக்கும். அதுவே மா, தென்னை, தேக்கு இது மாரியான மர விவசாயிகள்லாம் இருக்காங்க. அவங்கலாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. குறைந்தது 10 வருஷம் ஆகும். ஆமா. ஸோ அது மறுபடியும் அவங்க அந்த தோப்புலேருந்து ஸ்டெடி ஆகுறது கஷ்டம். கஷ்டம். ஏன்னா, நெல் விவசாயிகளுக்கான அந்த இழப்புங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருமே பேசுறதில்ல. ஸோ அது வந்து நம்ம தான் ஈக்குவலா எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். நாம யோசிச்சோம் அப்படின்னா, இந்த சென்னையில பெய்யுற மழை மட்டுமே கிடையாது. இதனால மற்ற இடங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது ஆமா. அப்படிங்கிறதையும் மீடியாக்கள் நம்ம பேசணும். சென்னைக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஏன்னா, சென்னைய பொறுத்தளவுக்கு எல்லா மாவட்டத்தில இருக்க மக்களும் இங்க இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்க பையனோ, இல்ல அண்ணனோ, தம்பியோ யாரோ ஒருத்தவங்க சென்னையில இருப்பாங்க. அதனால சென்னையில மழை வந்தா, அத பத்தி தெரிஞ்சுக்க எல்லா மாவட்ட மக்களும் கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க. ஸோ அது அது வேற. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் நம்ம இங்க குடுக்கணும். ஆனா மற்ற மாவட்டங்களுக்கும் சென்னை குடுக்குற ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா நல்லாருக்கும். நல்லாருக்கும். கண்டிப்பா. நீங்க சொல்ற மாரி எனக்கு 2015ல ஆக்சுவலா நான் வந்து சென்னையில இருந்தேன். ம். சென்னையில இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலையில ஒரு 11 மணிக்கு இந்த மேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. ம். நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் கூட எனக்கு தெரியாத அளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அடுத்த அடுத்த நாள் காலைக்குள்ள அந்த மழை ரொம்ப அதிகமா அது கிட்டத்தட்ட ஒரு 24 42 மணி நேரம் தான். இவ்ளோ மழை பெஞ்சது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது கம்மியா இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப அதிகமாக போகுது. 3 பாயிண்ட்டுக்கு மேல ஏறப்போகுது அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் அதிகப்படியான மழை வந்தா சென்னை தாங்குமா? சென்னை வந்து அந்த கட்டமைப்பு இருக்கா? ஏன்னா 2015க்கு அப்புறம் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா? இல்ல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 2015 அளவுக்கு மழைப்பொழிவையே நம்மளால ஆமா. எதிர்பார்க்க முடியாது. அதாவது அந்த அந்த மழைப்பொழிவு வந்தாலே சந்திக்க முடியாது. அந்த ஓகே. மாரி தான் இருக்கு கட்டமைப்பு. அது அத விட அதிகமா மழை வந்துச்சுன்னா, அப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். பிரச்சனையா தான் ஏன்னா, இருக்கு. நமக்கான டைமும் இல்ல. இன்னும் 2 இல்ல. மாசம் ஆமா. தான் இருக்கு 1. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் மிக்ஜாம் புயல்லயே பெரிய நம்ம பார்த்தோம். ஒரு ஆமா. 24 மணி நேர மழை தான் அதுவே பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்துனுச்சு. ஸோ 2015 தொடர்ச்சியான மழைப்பொழிவு 1 மாதம் வந்து தொடர்ச்சியான மழை. ஸோ அது போன்ற ஒரு மழைப்பொழிவு வந்தா, கண்டிப்பா சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் அமையும். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை எடுத்தா அத தவிர்க்கலாம். ஆனா இயற்கைய வந்து நம்ம கணிக்க முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த மழை இல்லாமலும் போகலாமா? இல்ல இயற்கை கணிக்க முடியாது அப்டின்னா, அது இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இத வந்து ஒரு சாக்கா சொல்லிட்டு நம்ம போகலாம். போயிடும். இயற்கையை கணிக்க முடியாது. இயற்கை இது இப்டி இதுவரைக்கும் இல்லாத சூப்பர் எல்னினோ வந்துருச்சு. அதனால பாதிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் ஓகே. இயற்கை நம்ம கையில இல்ல. நம்ம வந்து 100% நம்ம சொல்றது. ஆனா என்ன பேட்டர்ன்ங்கிறத இப்ப எல்னினோ வரப்போகுதுங்கிறது இப்ப ஜூன் மாதம் தான் எல்னினோ உருவானுச்சு. ஆகஸ்ட் மாதம் தான் அது சூப்பர் எல்னினோவா உருவானுச்சு. நவம்பர்ல தான் அது தீவிரமான சூப்பர் எல்னினோவா ஆகப்போகுது. இத ஜனவரிலேருந்து பேசிட்டு இருக்கோமே! ஓகே. ஓகே. ஜனவரியிலேயே இந்த ஆண்டு சூப்பர் எல்னினோ வரப்போகுது. 150 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு சூப்பர் எல்னினோவா இருக்கப்போகுது. தாது வருட பஞ்சத்துக்கு அப்புறம் வர சூப்பர் எல்னினோ. இந்த மாரியான இப்ப இந்த இடத்துல வந்து இயற்கை கணிக்க முடியாம போயிட்டா? இயற்கை ஓகே. கணிக்க முடியும். முடியும். ஸோ ஓகே. ஆனா, அது நம்ம அக்யூரேட்டா இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு 1 வருஷத்துக்கு எல்லாத்தையும் எனக்கு போட்டு குடு அப்படிங்கிற மாரி கேலண்டர் மாரி கேட்கறாங்க. ஓகே. அது கேலண்டர் மாரி நம்ம இன்னைக்கு பேசுறோம். இன்னைக்கு நான் பேசுறேன்னா, இது வந்து இப்ப சூப்பர் எல்னினோ உருவாகியிருக்கு. இதுவரைக்கும் நான் ட்ராக் பண்ணத வச்சு பேசுறேன். இந்த சூப்பர் எல்னினோ நவம்பர்ல தீவிரமான சூப்பர் எல்னினோவா மாறும்னு மாறும். சொல்றேன். நான் சொல்றது 3.5 டிகிரி. ஓகே. இத வச்சு இதுக்குள்ளது தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு பண்ண இருப்பேன். முடியும். நீங்க நவம்பர்ல என்ன நிலைமை அப்ப இருக்குதுன்னு பார்க்கணும். அது 3.5 போயிடுச்சா? இல்ல 3 டிகிரில அளவுக்கு தான் இருக்கா? இல்ல 4 டிகிரிக்கு போயிட்டா? போயிருக்கா? ஸோ இந்த கீ சேஞ்சஸ் தான் பெரிய ஒரு இம்பாக்ட்ட மாத்தும். கண்டிப்பா. அப்ப கீப் ஆன் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். டே டூ டே பண்ணிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு உள்ளத வச்சு நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு நான் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அது அது முடியாது. கிடையாது. இது தினசரி பார்க்கணும். ஆனா நம்ம என்னன்னா இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை குறையும்னு சொன்னோம். மேட்டூர் அணை நிரம்பாதுன்னு சொன்னோம். மேட்டூர் அணை குறுவைக்கு திறக்கப்படாதுன்னு சொன்னோம். இதெல்லாம் ஏன் முன்கூட்டி சொன்னோம்? ஏப்ரல்ல, மார்ச்ல சொன்னோம். அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை எடுக்கணும்னு. எடுக்கணும். அப்ப இதெல்லாம் கணிக்க முடிஞ்சதுனால தான் சொன்னோம். ஓகே. அப்போ இப்ப இன்னொன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த ஆண்டு குறுவைக்கு சாதகம் இல்ல. அடுத்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கப்படாது. அப்ப இடையில இருக்க சம்பாவ காப்பாத்தணும். ஓகே. சம்பா பட்டத்துல வென்றாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, இந்த ஆண்டு குறுவ பண்ணல. அடுத்த ஆண்டு குறுவைக்கு வாய்ப்பு இல்ல. அதாவது சந்தேகமான ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை இருக்கு. அது நம்ம வந்து இப்ப கன்ஃபார்ம் பண்ண வேணாம். ஏன்னா, அது விவசாயிகளுக்கு மேலும் வந்து வருத்தத்த குடுக்கும். நான் அந்த வருத்தத்த குடுக்க ஓகே. விரும்பல. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நடுவுல ஐப்பசி, கார்த்திகை நல்ல மழைப்பொழிவு இருக்கு. அப்ப அந்த 2 மாத மழைப்பொழிவ நம்ம சாதகமா பயன்படுத்திட்டு, சம்பா பண்ணா ஓரளவுக்கு ஆமா. ஒரு வேள குறுவ பண்ண முடியலனாலும் நம்ம ஜெயிக்கலாம்ல. கண்டிப்பா. பொருளாதார ரீதியா விவசாயிகள் நிப்பாங்கல்ல. அப்ப இதெல்லாம் இயற்கைய தானே கணிக்கிறோம். ஓகே.
அப்போது ஸோ இத கணிக்க முடிஞ்ச விஷயம் தான். நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும் எடுத்தே அப்படின்னு ஆகணும். சொல்றீங்க. ஆமா. ஓகே. அ நில அது அந்த கணிப்புங்கிறது தொடர்ச்சியா கணித்து, கண்காணித்து அத தொடர்ச்சியா பார்க்கணும். அந்த அப்டேட் மாறிக்கிட்டே இருந்தாலும், அந்த மாறுதல ஏத்துக்கணும் மக்கள். ஓகே. ஸோ ஒரு கேலண்டர் மாரி போட்டு குடுத்துற ஆ முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்றேன். சொல்றீங்க. ஓகே. நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா? நிலச்சரிவு பார்த்தோம்னா, நமக்கு இப்போ வயநாட்ல ஏற்பட்ட நிலச்சரிவே அது ஒரு இயற்கை நிலச்சரிவு கிடையாது. ஏன்னா, இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு தான். வயநாடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அங்க 220 சென்டிமீட்டர் மழை பதிவாகணும். ஓகே. வந்திருக்கிறது 100 சென்டிமீட்டர் தான். 60% மழை பற்றாக்குறையில இருக்கு. நிலச்சரிவு, மண் சரிவு ஏற்பட்டுச்சு. எப்படின்னு பார்த்தா, அது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு, ஒரு அதிகப்படியான மணல வந்து மண் டம்ப் பண்ணி எடுத்திருக்காங்க. வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்த அதிகப்படியான பிரஷர்னாலயும், வெயிட்னாலயும் அந்த ஒரு சரிவு மாரி நடந்திருக்கு. ஆனா, இப்ப இருக்க சூழல்ல தென்மேற்கு பருவமழை மீண்டும் வந்து தீவிரமடைய வாய்ப்பில்ல. அதனால கேரளா, கர்நாடகாலாம் நிலச்சரிவுக்கு ஸோ வாய்ப்பில்ல. அவங்க சேஃப் ஜோன்ல இருக்காங்க. இருக்காங்க. தமிழகத்த பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இந்த திருநெல்வேலி, தென்காசி, அதுக்கப்புறம் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல தற்போது மழை பற்றாக்குறை தான் இருக்கு. இருக்கு. ஆனா நவம்பர், டிசம்பர்ல சற்று கூடுதல் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறுகிய காலத்துல தீவிர மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அந்த சமயத்துல பெரிய லெவல்ல இருக்காது. ஒரு சிறிய மண் சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதற்கும் அங்கேயுமே சற்று அந்த எச்சரிக்கையா இருக்கணும். கட்டிடங்கள் இதெல்லாமே உருவாகிட்டு தான் இருக்கு ஆமா. இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நிலச்சரிவுக்கான வாய்ப்புகள் மண் இருக்கு அப்படின்னு சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிகப்பெரிய அளவுல பயப்படுற அளவுக்கு இருக்காது. ஆனா சற்று எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா அங்கு இருக்கு. ரெட் அலர்ட்லாம் குடுக்குறப்போ, அங்க செல்லக்கூடியத தவிர்ப்பது நல்லது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சற்று பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது நல்லது. அது மாரியான எச்சரிக்கைய அப்போது எடுத்துக்கொண்டால் போதும். ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே நம்ம சென்னை வந்து தாங்க மாட்டேங்குது இல்லைங்களா? ம். ஸோ ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு வந்தா நாம என்ன முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்கணும்? ஏன்னா நான் உங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால கேட்கிறேன். நீங்க தொடர்ந்து அரசாங்கத்துக்கு அந்த கோரிக்கைகள வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? என்ன மாதிரியான நடவடிக்கை இன்னும் அதிக துரிதப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினேஜ் வந்து கிட்டத்தட்ட அது ஃபர்ஸ்ட்டு 3000 கோடி வாங்குனாங்க. 4000 கோடி அது 5000 கோடியில வந்து முடிஞ்சிருச்சு. அந்த பணிகள் எந்த லெவல்ல இருக்குங்கிறத அரசு தான் ஆய்வு பண்ணி, அதோட நிலவரம் என்னங்கிறத மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். அவங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த அளவுக்கு வந்து ஏன்னா லாஸ்ட் இயரே பார்த்தோம் நம்ப ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பம்பு போட்டு அது வந்து நம்ப கவர்மெண்ட்ட குறை சொல்றோம்னு இல்ல. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு. ஓகே. ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா ட்ரெயின் ஆக மாட்டுது தண்ணி. அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லேருந்து மோட்டர் போட்டு நம்ப இன்னொரு இடத்துக்கு பம்ப் பண்றோம். எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் இந்த நிலவ அப்ப இது மாரியான நிலைகள் அதீத மழை, தீவிர மழையில கை குடுக்காது. ஓகே. அப்ப இப்பவே நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து என்ன நிலவரத்துல இருக்கோம்? நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம்? இத எப்படி நம்ம வந்து இன்னும் அடுத்த மழைக்குள்ள நம்ம சீரமைச்சுக்க முடியுங்கிறத இந்த மாரி சென்னை மாதிரியான மாநகர் பகுதிகள்ல அத கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, இது பார்க்க வேண்டிய ஒண்ணா தான் பார்க்கப்படுது. ஏன்னா, ஒவ்வொரு குறுகிய மழைக்கே அதிகமா தண்ணி நிக்குது. மேலும் மேலும் பார்த்தோம்னா, மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. நெறைய இடங்கள்ல சாலைகள் ஆமா. பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதெல்லாமே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ, இதெல்லாம் கன்சர்ன்ல எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் கண்டிப்பா. பருவமழைக்குள்ள. ஸோ, இது ஒரு புறம். அது இல்லாம நமக்கு மற்ற மாவட்டங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா, வறட்சியில தான் இருக்கு. இருக்கு. ஸோ, அந்த நீர்நிலைகள்லாம் முழுமையா தூர்வாரி, அணைகள்லாம் நம்ம வந்து கரைகளை எல்லாம் வந்து பலப்படுத்தி, அணைகள்லாம் கரைகள பலப்படுத்தி வைக்கும்போது, நமக்கு அதிகமான நீர் தேக்கத்த ஏற்படுத்திக்க முடியும். ஸோ, அது நிலத்தடி நீர் வளத்தையும் பெருகும். மேலும் வந்து ஒரு சிறிய மழைக்கே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படாம தடுத்துக்க முடியும். ஸோ, அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்கள்லயும் நீர்வள சார்ந்து தூர்வார்றது போன்ற பணிகள வந்து துரிதமா எடுப்பதா சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்தோம், நமக்கு பல மாவட்டங்கள்ல குடிமராமத்து பணி, இது மாரியான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கதையும் பார்க்க முடியுது. ஸோ பணிகள் தொடங்கிட்டாங்க அப்படின்றீங்க. தொடங்கிட்டாங்க. ஓகே. ஸோ, இது மற்ற துறையும் வந்து சரி. செயல்படுறாங்கன்னு நெனைப்போம். பொதுவாவே நீங்க அக்டோபர் வரைக்கும் வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நமக்கு செப்டம்பர்லயே குளிர்காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுரும். அதுக்கான அ அ சூழல் தெரிய ஆரம்பிச்சுரும். அக்டோபர் வரைக்கும் வெயில் இருக்கு அப்படின்னா, குளிர்காலம் எப்ப ஆரம்பிக்கும்? ஏன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடும் நவம்பர்ல. ஆமா. இல்ல குளிர்காலமே இருக்காதா? இல்ல நமக்கு அக்டோபர் 1 வீக் ஆர் 2 வீக் வரைக்கும் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதன் பிறகு பார்த்தோம்னா, படிப்படியா மழைப்பொழிவு தொடங்கி நவம்பர், டிசம்பர்ல வெயிலோட தாக்கம் சற்று குறைந்திருக்கும். மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். இயல்பா அந்த குளிர்காலம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மந்த் இருக்கும். இந்த ஆண்டு குளிர்காலம் ஜனவரி, பிப்ரவரில பெரிதா இருக்காது. இரவு நேரத்தில மட்டும் சற்று குளிர்ந்த ஒரு வானிலை இருக்கும். பெரிதா பனிப்பொழிவு குறைவா இருக்கும். ஓகே. அதே சமயத்தில வெயிலோட தாக்கம் அடுத்த ஜனவரியிலேயே தொடங்கிரும். ஜனவரிலயே ஆரம்பிச்சு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர்லாம் பிப்ரவரில ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப நானு. ஜனவரியிலேயே தொடங்கிரும். ஜனவரியிலேயே தொடங்கி மார்ச் 1 வீக்லாம் எக்ஸ்ட்ரீம்க்கு அந்த பீக்கு போயிடும். ஓகே, ஓகே. ஸோ மார்ச்லேயே பீக் போனா, மார்ச், ஏப்ரல், மேன்னு நம்ம தொடர்ச்சியா வெப்பத்த பார்க்கணும். ஸோ வெப்பத்தோட தாக்கம் இந்த ஆண்ட விட அடுத்த ஆண்டு அதிகமா இருக்கும்.
ஓகே. இந்த ஆண்டு நம்ம ஃபேஸ் பண்ணத விட அடுத்த வருஷம் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். அடுத்த ஆண்டுமே சூப்பர் எல்னினோட ஆண்டு தான் அப்படின்னு சொல்றாங்களே உண்மைங்களா? இல்ல சூப்பர் எல்லினோ பார்த்தோம்னா, நமக்கு வந்து நவம்பர்ல உருவாகி ஜனவரி வரைக்கும் நீடிக்கும். ஓகே, அதன் பிறகு எல்லினோங்கிறது மார்ச் மாதம் வரைக்கும் நீடிக்கும். ஓகே. அந்த அ அ தீவிரமான சூப்பர் எல்லினோ நவம்பர்ல தொடங்கி ஜான் வரைக்கும் நீடிக்கும். அதன் பிறகு சூப்பர் எல்லினோ வலுவிழந்து எல்லினோ அமைப்புல மார்ச் மாதம் வரைக்கும் நீடிக்கும் சூப்பர் எல்லினோவா. மார்ச்சுக்கு பிறகு அது எல்லினோ என்ற நிலைக்கு வலுவிழக்கும். ஓகே. ஸோ அடுத்த ஜூன்ல எல்லினோ வந்து கடல் மட்டத்தில வலுவிழக்க வாய்ப்பு இருக்கு. அது கடல்ல வலுவிழந்தாலும் வளிமண்டலத்தில அடுத்த செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஆகஸ்ட் வரைக்குமாச்சும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அடுத்த ஓராண்டுக்கு இந்த எல்லினோவோட தாக்கம்ங்கிறது உலகத்தில இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 2027 வரைக்கும் அந்த 27ஓட 27 பிற்பகுதி வரைக்கும். பிற்பகுதி வரைக்கும் இருக்கும். ஸோ மிகப்பெரிய பஞ்சத்தையும் நாம ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணுமோ? ஆமா. இப்பவே பார்க்குறோம். நமக்கு கேரளால மழை பற்றாக்குறை, ஆந்திரால மழை பற்றாக்குறை, கர்நாடகால மழை பற்றாக்குறை. கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு போகம் தான் இந்த வாட்டி அ விவசாயம் பண்ணியிருக்காங்க நம்மள போலவே. அங்கேயும் மகசூல் குறைவா இருக்கு. ஸோ அப்போ பார்த்தா, இது வந்து ஒரு நமக்கு உற்பத்தி குறையுது. வேளாண் துறையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உணவு உற்பத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பொருளாதாரத்திலயும் இது பண்ணும். என்னைக்கு உங்களுக்கு வந்து விவசாயிகள் மத்தியில கையில காசு இல்லையோ, அப்போ ஒரு மணி ரொட்டேஷனே இல்லாம போயிடும். போயிடும். ஆமா. ஸோ அது ஆப்வியஸா வந்து நமக்கு பொருளாதார வீக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும், இதில வந்து விவசாயம் மட்டும் பாதிக்கப்படல. மத்த துறைகள்லயும் தாக்கம் இருக்கு. இருக்கு. ஆமா. ஸோ அதனால ஸோ சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வெள்ளம் வந்தப்போ அ ஃபியூவல் கிடைக்காது. ம். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டா இதாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 2015லயே ஃபேஸ் பண்ணோம். ஆமா. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இது சூப்பர் எல்னினோ இன்னும் அதிகப்படியான மழை பொழிவு இருந்தது அப்படின்னா, ஒட்டுமொத்தமா எல்லாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அப்படின்றீங்களா? கண்டிப்பா. அதில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாவே உங்களுடைய இந்த கொரோனா பாதிப்பு மாரி ஒரு மிகப்பெரிய பாதிப்ப நம்ம ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணுமா? அந்த மாதிரி சொன்னா விவசாயம் பொதுமக்கள் கொஞ்சம் அத ஒரு பயமா இருக்கும். பயப்படுவாங்க. இல்ல இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இல்ல கூட இருக்கலாம் கண்டிப்பா. இல்லையா? இது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இருக்கு. அத நம்ப ஓகே. எடுத்துக்கணும். இது வந்து ஜஸ்ட் வெறுமனே அரசு இல்ல மட்டுமே நான் இத ஏன் கேட்கிறேன் அப்டின்னா, 2 டிகிரி செல்சியஸ்க்கே நமக்கு அந்த அளவுக்கு மழை கிடைச்சப்போ, அது 3 தாண்டி போகும்பொழுது கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கண்கூடாவே பார்க்குறோம் ஆமா. இல்லைங்களா? ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான். இது இயற்கைய கணிக்க முடியாதுன்னு கிடையாது. இது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ முன்னெச்சரிக்கை நம்ம எடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ சென்னையில நம்ம கூட்டங்கள் அதிகம், மக்கள் தொகை அதிகம் அந்த இடங்கள்ல, கட்டிடங்கள் அதிகம். ஸோ ஒரு பெருமழைய தாங்கக்கூடிய கட்டமைப்புங்கிறது கிடையாது. ஆமா. ஸோ இது எந்த மாதிரியான பாதிப்ப உண்டாக்கும் அப்டிங்கிறதுக்காக கேட்கிறேன். இல்ல கண்டிப்பா. இது வந்து அரசு மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாது. அவங்க மட்டுமே நெனச்சா அத சரி பண்ண முடியாது. ஒவ்வொரு தனிநபரும் அத நம்ப வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து இத வந்து கட்டமைப்ப மாத்தணுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சிக்கல். ஆமா. அதே சமயத்தில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தவறுனா, நம்ப வீட்ல தண்ணி நிக்காதா? நம்ப வீடுகள சுற்றி மேடாக்கிர்றோம். நம்ப வீட்ல தண்ணி நிக்காத அளவுக்கு சரி பண்ணிர்றோம். ஓகே. இது நார்மல் மழைக்கு ஓகே. அதுவே பார்த்தீங்கன்னா, உங்க தெருவுல தண்ணி நிக்கும். ஆமா. ஏன்னா, ஏன்னா அது தண்ணீர் வடியிறதுக்கு இப்ப நீங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துட்டா, ஒரு ஒரு தெருவுல போய் தண்ணி ஃபுல்லா வடியும். ஒரு தெருவே வந்து தண்ணி வடியிற மாரி இருக்கும். அது எப்படின்னா, ஒரு வீட்லேருந்து அடுத்த வீட்டுக்கு தண்ணி போகும். அடுத்த வீட்லேருந்து அடுத்த வீட்டுக்கு போகும். அப்படியே அது வாய்க்காலுக்கு போகும், ஆறுக்கு போகும், நீர்நிலைக்கு போயிரும். நம்ம எல்லாத்தையுமே எங்கேயுமே வந்து ட்ரைனேஜே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஈவன் இத நீங்க சென்னை மாரி பெருநகரம் சொல்றீங்க. கிராமப்புறங்கள்லயே கன்னி இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் மூடிட்டு அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இப்ப தண்ணி வடியறதுக்கான சூழல் இல்ல. அதனால தான் கிராமப்புறங்கள்லயே உங்களுக்கு வந்து ஒரு மழைப்பொழிவுல பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கு. இருக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும். மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கணும். மழைநீர் சேகரிப்பு எல்லாரும் முன்னெடுக்கணும். அதே மாரி மழைநீர் வடிவதற்கான சூழல ஏற்படுத்திக்கணும். பக்கத்து வீட்லேருந்து தண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தா, அத ஏத்துக்கணும். நம்ம வீடு வழியா அடுத்த வீட்டுக்கு போறதுக்கான வழிய ஏற்படுத்தி குடுக்கணும். இது அவங்க வீட்ல தண்ணிய வந்து தேக்கி வச்சு யாரும் எதுவும் பண்ண போறதில்ல. அது வடிவதற்கு ஏற்ற சூழல அமைச்சுட்டா, அது தொடர்ச்சியா போய் நீர்நிலைகள்ல போய் இறங்கிற போது. ஸோ அது அரசு தரப்புலயும் இதற்கான கவனத்த செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும். தனிநபரும் இதற்கான முன்னெச்சரிக்கை அதுக்கான நடவடிக்கை. முன்னெடுப்புகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி தான். நமக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியெல்லாம் எல்லா வீடுகள்லயும் கட்டாயம் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ அந்த ஒரு இதெல்லாம் திட்டங்கள்லாம் போட்டாங்க. இப்ப நம்ம அது செயல்பாடுல இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பெருவெள்ளம் ஏற்படும் பொழுது இந்த நிலத்தடி நீர் சேர்த்து வைக்க முடியாதுங்களா? ஏன் அப்படின்னா வறட்சிக்கு நம்ம தயாரா இருக்கணுமா? இல்ல பெருவெள்ளம் ஏற்படும்போது தான் மழைநீர் சேகரிப்பு இல்லங்கிற பெரிய ஒரு தாக்கமே வரும். ஏன்னா, ஓகே. பெருவெள்ளம் ஏற்படுறது குறுகிய காலத்துல தீவிர மழையில. அப்போ திடீர்னு மழை பெஞ்சு, ஒரு நாளுக்குள்ள மழை பெஞ்சு, அது உடனே எக்ஸஸ் ரெயின்ஸ் ஆயி, ஃப்ளட் ஆயி, அது அப்படியே போய் கடல்ல போயிடும். சேர்ந்துரும். ஓகே. அதுவே அது நிலத்தடிக்கு போறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும்.
மிதமான மழை தொடர்ச்சியா பல நாட்கள் இருந்தா, நிலத்தடியில வந்து ஓகே. நீர்வளம் வந்து பெருகும். ஸோ அப்போ நம்ப வந்து இந்த மழைநீர் சேகரிப்பெல்லாம் செயல்படாம இருக்கிறது தான் பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்துது. 2015 பெருவெள்ளம், 2016ல வறட்சி. ஓகே. அது ஒட்டுமொத்த தமிழகத்திலும், சென்னை உட்பட. ஓகே. அப்போ அத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சரியா நீர் மேலாண்மையில கவனத்த செலுத்தாததுனால தான், அதிக மழை பதிவானாலும், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டுல நம்ம வந்து தாக்கத்த ஏற்படுத்துது. இன்னொன்னு வடகிழக்கு பருவமழையால கடலோர மாவட்டங்கள்ல தான் பாதிப்பு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதிக மழைப்பொழிவு சொல்றோம். கடலோர மாவட்டங்கள்ல நம்மளால அணைகள்லாம் கட்ட முடியாது. அதற்கான ஒரு அமைப்பு கிடையாது. நம்மளுடைய அணைகள் எல்லாமே மேற்கு மாவட்டங்கள்ல தான் இருக்கு. மேட்டூரா இருக்கட்டும், பவானிசாகரா இருக்கட்டும், முல்லை பெரியாறா இருக்கட்டும், அமராவதியா இருக்கட்டும், வைகை அணையா இருக்கட்டும். இந்த அணைகள் எதுவுமே வடகிழக்கு பருவமழையால நிரம்ப போறதில்ல. இத சார்ந்து தான் நம்ப இருக்கோம். ஆ குடிநீர் தேவைக்கு கோடை காலத்துல. அப்ப அந்த அணைகள் நிரம்பாததே பிரச்சனை தானே! அப்ப கடலோரத்துல பெய்யக்கூடிய மழைப்பொழிவ நம்ம சாதகமா பயன்படுத்தினா மட்டும் தான் இதுலேருந்து ஒரு தீர்வ பார்க்க முடியும். கண்டிப்பா. இறுதி என்னுடைய கேள்வி, இந்த வரப்போற இந்த சூப்பர் எல் நினோலருந்து நாம பொதுமக்கள் எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும்? அரசாங்கம் இன்னும் என்ன மாரியான நடவடிக்கை எடுக்கணும்? உங்களுடைய கண்டிப்பா. இதுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு, இப்போ நம்ம வெப்பத்தோட தாக்கத்துல இருக்கோம். இது அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு நல்ல மழைப்பொழிவு இருக்கு. குறிப்பா ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள்ல அடுத்த ஆண்டு வெப்பத்தோட தாக்கம் மேலும் அதிகரிக்கும். அப்போ ஒவ்வொரு தனிநபரும் தங்களது வீடுகள சுற்றி அதிகமான மரக்கன்றுகள் நடணும். மரக்கன்றுகள வளர்க்கணும். ஏன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய வெப்பநிலைய குறைக்கணும்னா, மரக்கன்றுகளால மட்டும் தான் முடியும், உணரும் வெப்பநிலைய குறைக்க. நம்ம ஏசி பயன்படுத்துறோம். ஏசி பயன்படுத்தினா நம்ம ரூம வந்து சில் டவுன் பண்ணிக்கலாம். அப்ப ரூம்ல இருந்த வெப்பநிலை எடுத்து நம்ம வெளில விட்டுருக்கோம். அப்போ இது இது வந்து மேலும் வெப்பத்த அதிகரிக்கும் செயல் தான் அது. இன்னும் கார்பன் எமிஷன்ஸ் அதிகரிக்கும். அப்ப நீங்க ஏசி யூஸ் பண்ண வேணான்னு சொல்லல. ஏசி யூஸ் பண்றத நீங்க தொடர்ச்சியா வீட்ட சுற்றி மரங்கள் இருந்தா, நீங்களே குறைச்சிருவீங்க. ஏன்னா, வெப்பத்தோட தாக்கம் குறையும். இது வந்து இந்த சூப்பர் எல்னினோ மட்டுமல்ல, காலநிலை மாற்றத்துக்குமே பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். அடுத்து மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் சேகரிப்புங்கிறத நம்ம எடுத்து அத பண்ணா தான் அத சாத்தியப்படுத்த முடியும். ஒவ்வொரு வீடுகள்லயும் மழைநீர் சேகரிப்ப கட்டாயமாக்கணும். அப்போ தான் அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் வளம் வந்து குறையாம இருக்கும். இன்னொன்னு பார்த்தோம்னா, நம்ம போர்வெல்ஸ் இல்லாத வீடுகளோ, இல்ல வயல்களோ, விவசாயமோ கிடையாது. ஆனா, அந்த போர்வெல்ல கொண்டு போய் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்றோமான்னா கிடையாது. ஸோ, அத வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்றதுக்கு மழைநீர் சேகரிப்பு போன்ற ஒரு அமைப்ப போர்வெல்ஸ்ல அமைக்கும்போது, அந்த போர்வெல் நல்லா ரீசார்ஜ் ஆகி, உங்களுக்கு அடுத்த ஆண்டு வறட்சியே வந்தாலும், கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதேபோல வயல்கள்லயும், இந்த நீர்நிலைகளோட வரப்புகள்லயும், அதை அதற்கு தகுந்த மரங்கள் வளர்ப்பது. அதுவுமே நமக்கு வெப்பநிலைய குறைப்பது, மேலும் வந்து அந்த கரைகள பலப்படுத்துறதுக்கெல்லாம் உதவும். ஸோ இது போன்ற ஒரு அடிப்படையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள பொதுமக்கள் எடுத்தாலே போதும். அரசு தரப்புல இந்த சூப்பர் எல்னினோ கொஞ்சம் இன்னும் சீரியஸா எடுத்துட்டு, அனைத்து துறை சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கணும். இது வெறுமனே பேரிடரோ, இல்ல வானிலை துறை சார்ந்த பிரச்சனை இல்ல. இது வேளாண் துறையிலயும், குடிநீர் மேலாண்மையிலயும், நீர் வளத்திலயும், எல்லா துறையிலயுமே தாக்கத்த ஏற்படுத்தும். ஸோ அனைத்து துறை சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கும்போது, இத நம்ம எதிர்கொள்ள முடியும். கண்டிப்பாங்க. கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கள ஆழமா தெரிவிச்சீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.